Hi everyone, 11th standard computer very important last minute question. இதை மட்டும் படித்தால் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னா 65க்கு மேலே எடுக்கலாம் 70க்கு 70 என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. மொத்தமாகவே ஒரு 25 மார்க் கூட இல்லை. இங்கே பாருங்கள், டாப் 20 கொஷின்ஸ் தான். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கம்பல்சரிக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. தயவுசெய்து அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் யாரும் விட்றாதீங்க. அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இந்த லாங் ஆன்சரில் இங்கே சைடில் நோட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்பர் அதை வச்சு தமிழ் மீடியம் மார்க் படிக்கோங்க. சாப்டர் 3ல ஃபண்டமெண்டல் கேட்ஸ் டிரைவ்டு கேட்ஸ் தேர்ட் கொஸ்டின் இருக்குது, முடிஞ்சால் அதை பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டர் சிஸ்டம், தேர்ட் ஒன் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். சாப்டர் 5ல் விண்டோஸோட டைப்ஸ், அதில் ஒரு 5-6 டைப்ஸு, ஒரு 7 டைப்ஸ் மொத்தமாக. ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஈஸி தான். சாப்டர் 6ல் செக்ஷன் டியில் செகண்ட் ஒன், சரிங்களா. அடுத்தது சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட்டர் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7, 8 நான் சொல்லலை. நீங்கள் ஃபேக்டோரியல்னு ஒன்று வரும், முடிஞ்சால் அதை பார்த்துக்கோங்க சாப்டர் 7ல் மட்டும், இல்லைனா வேண்டாம். சாப்டர் 9 ரெண்டாவது பகுதியில் யூனரி அண்ட் பைனரி, கண்டிப்பாக அந்த யூனரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கொஷின் இருக்குது, படிச்சுக்கோங்க. சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி கண்ட்ரோல் லூப், இது தியரி தான். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் ஈஸி தான். ஸோ சின்டாக்ஸு ப்ரோக்ராம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்ன அப்படின்னு எழுதினா போதும். பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் டிஃப்ரென்ஸ். சாப்டர் 11ல் கால் பை வேல்யூ கன்ஃபார்ம் கொஸ்டின். கால் பை ரெஃபரன்ஸும் பார்க்குறது நல்லது, பட் கால் பை வேல்யூவே எழுதி வச்சா கூட ஓரளவுக்கு மார்க் போடும். டெஃபினேஷன் மட்டும் மாற்றி எழுதுங்க ரெஃபரன்ஸ்க்கு. பட் ரெஃபரன்ஸ் புக்கின் கால் பை ரெஃபரன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், அது கன்ஃபார்ம் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 12ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸோட ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 13ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஊப்ஸ் அண்ட் ப்ரொசீடியல், இது ரொம்ப ஈஸி. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ், பேசிக் கான்செப்ட் ஊப்ஸ், இது எல்லாமே தியரி, இது எல்லாமே 5 பாயிண்ட் போதும். சாப்டர் 14 கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் டிஸ்ட்ரக்டாரோட டிஃப்ரென்ஸ், ரொம்ப ஈஸி, 5 பாயிண்ட் போதும். சாப்டர் 15 ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங்கில் 5 பாயிண்ட், ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க 5 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு கேள்வி இது 3 மார்க்கில் இருக்கும், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ அது ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும், 3 மார்க்கில் படிச்சுக்கோங்க. தேர்டு கேள்வியும் படிச்சுக்கோங்க, அவுட்புட் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சாப்டர் 16ல் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோடு அட் 4th and 5th. இந்த 4th, 5th and 3rd எல்லாம் என்னென்னா அவுட்புட்டு, டீபக் தி எரர். இந்த டீபக் தி எரர் ஒன்று 5 மார்க்கில் கண்டிப்பாக கடைசியாக ஒன்று வரும். அதே மாதிரி 3 மார்க்லையும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஏதாவது கேட்கலாம், இல்லை டீபக் தி எரரே கேட்கலாம். அதெல்லாம் இந்த புக் பேக் தான் கேட்பாங்க அதிகமாக. சாப்டர் 17ல் வேரியஸ் கிரைம்ஸ் அண்ட் பிரெசி சைபர் அட்டாக்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன கதை எழுதினாலும் மார்க் போட்டுருவாங்க அந்தளவுக்கு. சாப்டர் 18ல் எதுவுமே 5 மார்க் கிடையாது, கேட்டாலும் லக்கு தான். ஸோ இப்போது எதில் அவுட்புட்டு அந்த டீபக் எரர் அதிகமாக கேட்குறாங்கன்னா இதில் தான். இந்த கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடியது அவுட்புட் அண்ட் டீபக் எரர், முடிஞ்சால் பாருங்கள். சாப்டர் 15ல் நானே மார்க் பண்ணியிருக்கேன். சாப்டர் 16லேயும் 4, 5 இந்த கொஷின்ஸ் பார்த்தா அதிகமாக வரக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே சாப்டர் 12லேயுமே இருக்குது அவுட்புட்டு, அது முடிஞ்சால் பாருங்கள். தட்ஸ் இட். ஒன்றுமே முடியலையா, இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வரும். சரிங்க. அடுத்து 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க்கில் நான் சிம்பிளாக சொல்கிறேன், 5 சாப்டர் முடி எல்லாத்தையும் படிச்சிரு, நான் கொடுத்தது எல்லாத்தையும் படிச்சிரு, சேஃபு. ஒரு 2லேருந்து 3 2 மார்க், 2லேருந்து 3 3 மார்க் எழுதலாம். அதுக்கப்புறம் உன்னால் நடுவில் படிக்க முடியல அப்படின்னா 9th 10th முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் விட்டால் சொல்கிறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் விட்டால் 30லேருந்து 18 முடி, இல்லைனா 13லேருந்து 18 முடி கரெக்டாக இருக்கும். ஈஸி. 13லேருந்து 18 முடி ஈஸி. 13லேருந்து 18 முடி எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஈஸி. உட்காந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சலாம் அந்தளவுக்கு. அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் முடிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதலாம். 5 கூட எழுதலாம், நான் கம்மியாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இல்லை நான் சொன்னதெல்லாமே படிச்சிங்கனாலும் சேஃப் தான், எல்லாமே எழுதிடலாம் கம்பல்சரியோட. செக்ஷன் பி, செக்ஷன் சி. செக்ஷன் பினா 2 மார்க், செக்ஷன் சினா 3 மார்க். சாப்டர் 1ல். சாப்டர் 2ல் ரொம்ப ஈஸி. சாப்டர் 3லையும், சாப்டர் 2 ரெண்டாக பிரியுது. சாப்டர் 3லையும் ஈஸி தான், சாப்டர் 4லையும் ஈஸி தான், சாப்டர் 5லையும் ஈஸி தான். ஸோ 5 சாப்டருமே உங்களுக்கு படித்தாலே புரியும், டீட்டெயிலே இருக்கும். சாப்டர் 7 வந்து 1 2 5 3. சாப்டர் 8ல் 1 2 5. சாப்டர் 9ல் 1 2. செக்ஷன் சியில் 1 3 4. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். சாப்டர் 8லேயும் கம்மி தான், சாப்டர் 7லேயும் கம்மி தான். அடுத்தது சாப்டர் 9ல் செக்ஷன் பி மட்டும்தான் 4 கேள்வி, 1 2 4 6. சாப்டர் 10ல் 1 to 8, செக்ஷன் சியில் 4 5.
சாப்டர் 11 ஈஸி 1 2 4, செக்ஷன் சியில் 1 3 4. ஸோ சாப்டர் 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் பியில் 1 2 4 1 2. சாப்டர் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் பியில் 1 2 3 4 5 1 2 3 5. இந்த சாப்டர் 13லிருந்து ஏன் 18 முடி படிக்க சொன்னால் 18th சாப்டர் வந்து தமிழ் விர்ச்சுவல் கீபோர்ட், சர்ச் என்ஜின்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 3 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கேட்பாங்க. சாப்டர் 7 எடுத்திங்கன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர் கிரைம்ஸ், வேராஸ்னா என்ன, பிரசினா என்ன, என்னன்னா எப்படி வந்து வைரஸ் ஏற்படுது, எப்படி வந்து த்ரெஃப்ட் ஏற்படுது கம்ப்யூட்டரில், எப்படி வந்து சாஃப்ட்வேர் த்ரெஃப்ட் ஏற்படுது. ரொம்ப ஈஸி, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற விஷயங்கள் தான் அதில் இருக்கும். அப்போ ஓனாக படிச்சுக்கலாம். சாப்டர் 16ல் 1 2 1 4 2 கேள்வி தான் கொடுத்துருக்கேன் ரெண்டுலேயுமே. சாப்டர் 15லேயும் உங்களுக்கு அவ்வளோ இல்லை. சாப்டர் 13லேயும் ஈஸி தான். சாப்டர் 4 அதனால தான் சொல்கிறேன் 13லேருந்து 18 முடி பக்காவாக படிச்சுக்கோங்க. ஓகே தானே? இப்போ கம்பல்சரி சார் அவுட்புட்டு டீபக் தான். அது நீங்கள் புக் பேக் படிச்சிங்கனாலே போதும் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க் வைஸ் போகிறீங்களா இல்லை 2 மார்க் 3 மார்க் வைஸ் போகிறீங்களான்னு கேட்டால் 18 லெசன் இருக்கனால சாப்டர் வைஸ் போக வேண்டாம். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 20 5 மார்க் தான் இருக்குது, ஈஸி. அந்த 20 5 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா சேஃபு. முடிச்சதுக்கப்புறம் சாப்டர் வாரியாக 2 மார்க் 3 மார்க் முடிங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 5 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக, படிக்காத 5 மார்க்காக இருந்தாலும் சரி, படிக்காத 5 மார்க் படிச்சிங்கன்னா நல்லது. லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய 5 மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்ததாக இருக்கும்போது சீக்கிரம் படிச்சிடலாம். ஸோ எதாவது படிக்காமல் இருந்தால் அது இப்போ படிங்க. ஏன்னா கடைசியில் 6 லெசனில் படிச்சிருக்க மாட்டீங்க, அதை படிங்க. ஸோ மொத்தமாக ஒரு 10லேருந்து 12 5 மார்க் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் காலையிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.